ஏப்பா பொட்டுக்கடலை வச்சு இந்த சட்னியா அரைக்க போறீங்க? இல்லப்பா, நேற்று நம்ம அந்த பக்கத்து வீட்டில் இருக்கிற பேபிஸ் வந்துட்டு அத்தை ஸ்வீட்டா ஏதாவது எனக்கு செஞ்சு கொடுங்கன்னு கேட்டாங்கல்ல. ஓ, இதை வச்சு ஒரு ஸ்வீட் செய்யலான் இருக்கேன். பரவாயில்ல பரவாயில்ல, குட்டீஸ்க்காக பண்றீங்க. ஆமா, சரி, அதோட ரெசிபி என்னென்ன பண்றீங்க, என்ன இது பண்றீங்க சொல்றீங்களா? ஓகே. பொட்டுக்கடலை ஒரு கப் எடுத்துக்கலாம். ஓகேங்க. அது நல்லா பவுடர் மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம். ரைட் ரைட். இப்போ பேன் சூடு பண்ணிட்டு ஒரு கப் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த ஸ்டேஜுக்கு லைட்டாக கம்பி பதத்துக்கு வரும். இந்த ஸ்டேஜுக்கு நம்ம ஆக்கிக்கலாம். இந்த ஸ்டேஜில் ஆக்கிட்டு அந்த அரைச்சி வச்சிருக்கோம் மாவு, அதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி கலரி விட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக மாவு ஆட் பண்ணி கலரிட்டே இருக்கலாம். டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். அப்படியே மிக்ஸ் பண்ண கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். இப்போ நெய் ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம். என்னப்பா அல்வா மாதிரி ஆயிடுச்சு? இந்த மாதிரி கெட்டி ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு மோல்டில் ஊற்றி வச்சிடலாம். ஒரு மணி நேரம் வச்சிட்டோம்னா நம்ம அழகாக ஷேப்பாக கட் பண்ணி என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இது பேர் என்னது? இது பேர் பொட்டுக்கடலை கேக். ஓ, புதுசாக நம்ம வேறு ஆரம்பிச்சிருக்கீங்களா? ஆமாம். ரைட் ரைட் ரைட். இப்போ அதை நல்லா ரெடி பண்ணிவிட்டு நம்ம ஒரு தட்டில் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணி அதில் ஊற்றி வச்சிடலாம். நம்ம மோல்டில் ஊற்றி வச்சுட்டு உங்களுக்கு என்ன ஃபேவரட் நட்ஸோ அந்த நட்ஸை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் என்ன போட்டிருக்கீங்க இப்போ? நான் பாதாம் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே. இது கொஞ்ச நேரம் ஒரு ½ அன் ஹவர் நல்லா ட்ரை ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி சாப்பிட்லாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளோட பொட்டுக்கடலை ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம உங்களுக்கு இப்போ இது என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். விரும்பி சாப்பிடுவாங்க. தேங்க்யூ. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு? புதுசாக செஞ்சுருக்குறாங்க. மேலுமே ஏதாவது வீடியோ வேணால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் தட்டி விடுங்க. அப்போ தான் புதுசாக வேறு ஏதாவது வீடியோ பண்ணால் உங்களுக்கு தெரியும். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு வெற்றிகரமான வீடியோ சந்திப்போம். அதுவரை உங்களுடைய விடைபெறுகிறேன்.